அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சோ இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, பாரம்பரியத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஆமென். இந்த சத்தம் போதாது, இந்த ஆமென் போதாது. ஏன்னா இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவர் தனக்கு வேண்டிய, தான் முன்குறித்த தன்னுடைய பிள்ளைகளை பிரித்தெடுக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அவரால் பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் உங்களை என்னையோ அவருடைய கிருபையினால நம்மை அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். நான் தேவனால் பிரித்து எடுக்கப்பட்டவன். நீங்களும் நானும் யாரு? எத்தனை பேர் சொல்லுங்க, நான் தேவனால் பிரிச்சு எடுக்கப்பட்டவன்? சொல்லுங்க, தேவனால் பிரித்து எடுக்கப்பட்டவன். அவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? பிரிச்சு எடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து நம்மை அவர் பிரித்து எடுத்திருக்கின்றார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், 1 பேதுரு 1 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம் 1 பேதுரு 1 அதிகாரத்துல 18வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று நான் வாசிக்கிறோமா? விட மாட்டேங்க, தோத்திரம். என்ன நேரம் இல்லை. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை. முன்னோர்கள் யாரு? அதுக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்கணுங்க அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்னால் இருக்க நம்முடைய பெற்றோர், நம்முடைய தாத்தா பாட்டி, அவங்க தலைமுறைகள், அவங்க என்ன செய்தாங்க? பாரம்பரியமாய் வீணான நடத்தைகளை அனுசரித்து வந்தாங்க. அவர்கள் அனுசரித்து வந்த அந்த வீணான நடத்தையிலிருந்து, நீங்க நினைக்கிற மாதிரி பாவம் மட்டுமல்ல, நடக்கையிலும் இருக்கு. நடக்கையிலும் வித்தியாசம் இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில பாவமும் வந்துச்சு. ஆதாம்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பாவம் எல்லா மனுஷனுக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்குது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் பாவி. அதே நேரத்தில் நம்முடைய முன்னோர்கள் செய்த காரியம் என்ன? அவர்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த சில காரியங்கள். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் ஜோதிடம் பார்க்கிறத விடல, நம்முடைய முன்னோர்கள் நாள் பார்க்கிறத விடல, நம்முடைய முன்னோர்கள் நட்சத்திரம் பார்க்கிறத விடல, நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரம் பார்க்கிறத விடல, நம்முடைய முன்னோர்கள் வாஸ்து பார்க்கிறத விடல, நம்முடைய முன்னோர்கள் சகுனம் பார்க்கிறத விடல. அந்த வீணான நடத்தையில் இருந்து அவர்கள் மூலமாய் வந்த பாவத்துல மட்டுமல்ல, அவர்கள் மூலமாய் வந்த சாபத்துல மட்டுமல்ல, அவர்கள் அனுசரித்து நம்மையும் அனுசரிக்கும்படி பழக்கின அந்த வீணான நடத்தையில் இருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்க முடியாது. நம்மை பணத்தை கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்க முடியாது, வெள்ளியை கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது, பொண்ணு கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது. நீங்க சிலர் கல்யாணத்துல விலைக்கு வாங்கியிருந்தா, மாப்பிள்ளை இத்தனை பவுன், இத்தனை லட்சம், ரொக்கம் எவ்வளவு, மாப்பிள்ளைக்கு ரேட் எவ்வளவு, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு அதுக்கு தகுந்தாப்புல ரேட்டு, படிச்சதுக்கு தகுந்தாப்புல ரேட்டு. அதான் என்ன விலைக்கு வாங்கிட்டேனே, போ மாமியா மாமனார்லாம் தூர போ, வீட்டு பக்கம் வந்துடாத. ஆனால் இந்த வீணான நடக்கையிலிருந்து விலைக்கு வாங்க முடியல.
இந்த வீணான நடக்கையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இயேசுவின் இரத்தம் மட்டுமே நமக்காக சிந்தப்பட்டது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது புரிஞ்சிருக்கு அப்படி நினைக்கிறேன். இந்த வீணான நடத்தையின்றி அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை. நாம் மீட்கப்பட்டது குற்றம் இல்லாத மாசற்ற உயிரோட இருக்கிறா இல்லையா? குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் மீட்கப்பட்டது எனக்காக 3 ஆடியில 6 மணி நேரம் தொங்கினாரே. நான் அழிவுள்ள வித்தினால பிறந்தவன் இல்ல, அழிவில்லாத வித்தினால பிறந்தவன். அழிவுள்ள வித்தில பிறக்கல, அழிவில்லாத வித்து. சிலுவையில உண்டான அந்த இரத்தத்தினால, சிலுவையில சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால, அவருடைய காயங்களில் வழிந்தோடுகிற அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினால அவர் என்னை மறுபடியும் செழிப்பித்திருக்கிறார். அவர் உன்னை மறுபடியும் செழிப்பித்திருக்கிறார். அதனால நீங்கள் மறுபடி பிறந்தவர்கள். நீ மறுபடி பிறந்தவன், தேவனாலே பிறந்தவன், மறுபடி பிறந்தவன். இந்த உலகத்துல ஒரு பெற்றோருடைய விருப்பத்தின்படி நாம் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் பிறக்கிறோம். அதனால அவர் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் பிடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஏதோ வந்தாங்க, கூடினாங்க, அல்லையா போட்டாங்க, ஆமை போட்டாங்க, சாப்பிட்டாங்க, ஓ இதுதான் தேவனுடைய ராஜ்யமா? இல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய நீதி. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய நீதி. தேவனுடைய ராஜ்யம் என்பது எங்க தேவ நீதி இருக்கோ அங்கதான் தேவனுடைய ராஜ்யம். மனுஷனுடைய நீதியை மனுஷன் பேசுவான், உலகம் பேசும், உலக மக்கள் பேசுவாங்க. இதெல்லாம் மனுஷ நீதி. இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னால அழுக்கான கந்தை, குப்பை. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய நீதியா இருக்கிறது. அது தேவனுடைய நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷம் அங்க இருக்கு. அது ஆவியானவரால உண்டாகிற சந்தோஷம். அந்த தேவனுடைய நீதி, அந்த தேவனுடைய ராஜ்யம், அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாக தேவன் உங்களை நீ மாற்றி இருக்கிறார். அதனாலதான் நமக்கு சந்தோஷம். நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜை. I am ambassador of God. நான் தேவனுடைய ஸ்தானாபதியா இருக்கிறேன். இந்த உலகத்துல தேவன் நம்மை அவருடைய ஸ்தானாதிபதியா வச்சிருக்கிறாரு. அவர் இருந்து அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் சார்பில் நீங்களும் நானும் செய்வதற்காக அவரே நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் நம்ம மேல இருக்க அபிஷேகம். இந்த உலக மனுஷனுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அவன் மேல இல்லாத விசேஷமான ஒண்ணு என்ன தெரியுமா? அது தேவனுடைய அபிஷேகம். அந்த தேவனுடைய அபிஷேகம், அந்த விலையேறப்பட்ட அபிஷேகம், அது தேவனுடைய பிள்ளையாகிய உன் மேல. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். கிருபை மகிமை தேவனுக்கு உண்டாவதாக. சோ இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, இந்த முன்னோர்களால் அனுசரிக்கப்பட்டு வந்த வீணான நடத்தை நின்று நம்மை கிருபையினால அவருடைய இரத்தத்தினால், உட்கார 2 இடம், கிருபையினால அவருடைய இரத்தத்தினால அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். சோ நான் பிரித்தெடுக்கப்பட்டாச்சு. இனி நான் கிறிஸ்துவுடையவன், இந்த உலகத்தான் அல்ல. இயேசு என்ன சொன்னார்?
யோவான் 17ஆம் அதிகாரம் பாருங்க, அவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்றார். ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், யோவான் 17:16 வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறேன். சோ இந்த உலகத்துல இருந்து அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் உலகத்துல இருக்கலாம், ஆனா நாம் உலகத்தார் அல்ல. ஏன்னா இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் நாம். சொல்லுங்க சொல்லுங்க. தேவன் அவர் எல்லாரையும் பிரிச்சு எடுக்கல, எல்லாரையும் பிரித்தெடுக்கல. அவர் யார் மேல கிருபை வைத்தாரோ, யார் மேல இரக்கம் வைத்தாரோ அவங்களதான் பிரிச்சு எடுத்திருக்கிறார். ஒரே தாயின் வயிற்றுல 2 பிள்ளை இருக்குது. யாக்கோபை நேசித்தேன், ஏசாயவையோ வெறுத்தேன். காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் சிலரை பிரித்தெடுக்கிறார். ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், அவர் பிரித்தெடுக்கிறார். மிக அருமையான சகோதரர் மோன்சி லாசரஸ் பாருங்க, முழு உலகத்திலும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு வல்லமையான சுவிசேஷகர். கர்த்தர் அவரை பிரிச்சு எடுத்திருக்கிறார். ஆனா அவருடைய குடும்பத்தை பாருங்க, அவர் மூலமா ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, லட்சக்கணக்கில் மக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு கூட்டம் நடத்தினா குறைஞ்ச 50,000 பேர் 4 மாவட்டத்தில் கூடி வராங்க. ஒரு சுவிசேஷ கூட்டம் ஓபன் மீட்டிங் போட்டா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கங்காடியா ஸ்கூல் கிரவுண்ட்ல போட்டாங்க. சோதரம் 1.5 லட்சம் பேருக்கு மேல கூடி வந்தாங்க, லட்சக்கணக்கில் மக்கள் கூடி வர்றாங்க. ஆனா அவங்க வீட்டில் உள்ளவங்க யாரும் கூடி வரல. ஏன் தெரியுமா? தேவன் பிரித்தெடுத்தது அந்த மனுஷனை. அவன் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன். இப்போ நீங்க நினைக்கலாம், நான் தானே வந்திருக்கேன், என் புருஷன் வரலையா, என் பிள்ளை வரலையா, குடும்பத்தில் வரலையா, எங்க அம்மா வரலையா, அப்பா வரலையா. சோ தேவன் அவர்களை இன்னும் பிரித்தெடுக்கல, ஆனா உங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நீ யார் கூட இருக்க போறியா, அவங்க மேல போக போறியா? அதான் அவரும் கேட்கிறாரு, நான் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன், உனக்கு நான் வேணுமா, இந்த உலகம் வேணுமா? நான் உலகத்தான் அல்ல என்றால் நீனும் உலகத்தான் அல்ல. இயேசு உலகத்துக்குரியவர் அல்ல, நீங்களும் நானும் உலகத்துக்குரியவர் அல்ல. ஒரு மீட்டிங் நடக்குது, மீட்டிங் நடத்தினது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய மீட்டிங்க்கு திரள் கூட்டம் ஜனங்கள் கூடி வருவாங்க. உங்களுக்கு தெரியுமா? இயேசுடைய மீட்டிங்க்கு திரள் கூட்டம் வருவாங்க, ஆனா சொந்த குடும்பம் வர மாட்டாங்க. திரள் கூட்டம் வருவாங்க, வந்து நெருக்கி நின்று, ஐயா இயேசுவே எங்களை தொடுங்கப்பா, எங்களை தொடுங்கப்பா, எனக்கு ஏதாவது சொல்லுங்கப்பா, அவளும் தலையை கொடுத்து நிற்கும். ஆனா குடும்பம் எங்க நிற்பாங்க தெரியுமா? வாசித்து பாருங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காக எங்க நின்னாங்களா? ஏய்யா, ஏன் இயேசு கிட்ட தானே பேசணும், வந்துட வேண்டியதானே? எல்லாரும் ஓடி வரோம், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், ஓடி வரையா. தெருவுல போன விட மாட்டாங்க, சுத்தி சுத்தி ஓடி வராங்க. திரள் கூட்டம் நெருக்குது, வீட்டுக்குள்ள ஓட்ட பிடிச்சிட்டு உள்ள இருக்கிறான். ஆனா இவங்க எல்லாம் யாருன்னா, இவங்க யாரு? எங்களுக்கு தெரியாதா? இவனை எங்களுக்கு தெரியாதா? நேத்து வரைக்கும் வெளியில நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் ஓடி வரான், இயேசுவே வந்திருக்கிறது யார் தெரியுமா? யார் வந்திருக்கா தெரியுமா?
உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச வேண்டி இருக்குது. அதனால நீர் என்ன செய்யணும்? அவங்க எங்க நிக்கிறாங்க? ஏன் வரமாட்டாங்களா? அவங்க உள்ள வரமாட்டாங்களா? அவங்க வெளியில நிக்கிறாங்க. நீர் போனா அவங்க பேசுவாங்க. அடுத்த வார்த்தை ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார்? அவர் தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாய் யார் யாரு, என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இப்ப வாசியாமா கண்ணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறியே, ஸ்தோத்திரம். தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. யாரு என் தாய்? யாரு? எத்தனை தாய் ஆண்டவர் தந்திருக்கிறார், எத்தனை தாய் ஆண்டவர் தந்திருக்கிறார், எத்தனை தகப்பன்மார் ஆண்டவர் தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள எத்தனை தகப்பன் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள்ள எத்தனை தகப்பன் எங்கெல்லாம் இருந்து ஓடோடி வந்தாங்க. நேசித்த எத்தனை சகோதரர்கள், எத்தனை சகோதரிகள், எவ்வளவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருக்குள்ள வந்ததுனால, அவருடைய இரத்தத்தால மீட்கப்பட்டதுனால இந்த இரத்த சம்பந்தமான உறவு, இந்த இரத்த சம்பந்தமான உறவு என்ன ரத்தம்? இயேசுவின் ரத்தம். இப்போ நீங்களும் நானும் எப்படி பிறந்தோம்? ஒரே ரத்தத்தினால பிறந்தோம், இயேசுவின் ரத்தத்தினால. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாயிட்ட பால் குடிச்சாங்க. ஆனா இன்றைக்கு ஒரே ரத்தத்தை நாம குடிச்சு வளர்ந்துட்டு இருக்கோம். தாய் ரத்தத்தை தாய்ப்பாலா நம்ம குடிச்சோம் ஒரு காலத்துல, நாம் குழந்தையா இருக்கும் போது வளர்றதுக்கு. ஆனா இன்றைக்கு நாம் குடித்து வளர்றது என்ன தெரியுமா? அது இயேசுவின் ரத்தம். அவர் தமது ரத்தத்தையே நமக்காய் கொடுத்து, மனுஷகுமாருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் மனுஷகுமாருடைய சரீரத்தை புசியாமலும் இருந்தாலும் உங்களுக்கு ஜீவன் இல்லை. அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை உங்களுக்கு எனக்கு தந்து ஒரே ரத்தம். இப்ப நம்ம எல்லாம் எத்தனை ரத்தம் நமக்குள்ள இருக்கு? சுப்புலட்சுமிக்குள்ள எந்த ஊர்ல உள்ள ரத்தம் இருக்கு? என்ன ரத்தம்? ஒரே வீட்டுல உள்ள 4 பேரை டெஸ்ட் பண்ண 4 பேருக்கு 4 ரத்தம் இருக்கு. இந்த சபைக்குள்ள, கிறிஸ்துவின் சரணமாகிய சபைக்குள்ள அத்தனை பேரையும் டெஸ்ட் பண்ணா அத்தனை பேருக்கு ஒரே ரத்தம். அது எங்க அப்பா ஏசப்பாவுடைய ரத்தம். ஏசப்பா ரத்தம் உனக்குள்ள இருந்தா கை கட்டி அம்மா நல்ல லூயா. அது கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த அறிவு இன்னும் வராதவங்களுக்கு தெரியாது, அந்த புத்தி இன்னும் இல்லாதவங்களுக்கு அது தெரியாது. புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கும், புத்தி இன்னும் தெளிவடைஞ்சிருக்காது. அப்ப ஞானஸ்நானம்னா என்னன்னு தெரியாது. போன வாரத்தில் மணியர் பேசும்போது எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம்னு சொல்லி ஒரு கதை, அதை சிலருக்கு சொல்லுக்கு அது எல்லாத்துக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு சொன்னாரு. சிலருக்கு ஆமா நம்ம சபை சிலருக்கு அப்படித்தான் பாஸ்டர் சீக்கிரம் கொடுப்பாங்க. நாங்க யாருக்கும் சீக்கிரம் அவசரப்பட்டுலாம் ஞானஸ்நானம் கொடுக்கறதில்லை. அத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் என்னன்னு பல முறை டீச் பண்ணி நீங்க சொல்லி கொடுக்கணும். புக் அடிச்சு வச்சு யாருக்கு ஞானஸ்நானம்னாலும் தெளிவா ஞானஸ்நான உபதேசத்தை சொல்லி கொடுத்து அப்புறம் தான் நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கும். பிடிச்சி எல்லாரையும் முக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக நேத்து வந்த ஊழியம் இல்லை இது. நேத்து பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம் இல்லை. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல கிறிஸ்துவுக்குள்ள நாட்டப்பட்டு எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை முட்கள் நிறைந்த பாதைகள், எத்தனை அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை காயங்கள், எத்தனை கல்லறிகள், எத்தனை கேவலங்கள், எத்தனை போராட்டங்களையும் சகித்து இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி அவர் மேல் கட்டப்படுகிற சபை.
அவர் மேல கட்டப்படுகிற ஊழியம், அவருடைய வார்த்தையில கட்டப்படுகிற ஊழியம். இல்லைன்னா என்னைக்கா ஜோலி முடிஞ்சு போயிருப்பேனா தெரியுமா? அவர் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் கற்பாறையின் மீது தன் அஸ்திபாரத்தை போட்ட தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். இன்னைக்கு ஏன் நான் ரட்சிக்கப்பட்டு 50 வருஷம் ஊழியக்காரன் பைபிளை தூக்கிட்டு அலைஞ்சவங்களால ஒரு ஊழியத்தை கட்டி எழுத முடியல? 30 வருஷம் ஊழியம் செஞ்சு 50 வருஷம் ஊழியம் செஞ்சாங்க, ஒரு வீட்டு கூட்டம் நடத்த முடியல. ஏன் முடியல? வார்த்தை இல்ல, வார்த்தை இல்ல. ரட்சிப்பு வந்துச்சு உண்மைதான், ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை வார்த்தையில கட்டப்படணும், தேவனுடைய வசனத்துல கட்டப்படணும், உபதேசத்துல கட்டப்படணும். சபை என்ன விளையாட்டா? சபை கிறிஸ்துவின் சரீரம். சபைக்காக கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். சபைக்காக அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே அதை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி காரை திரையற்ற பரிசுத்த சபையாக தமக்கு முன்பாக நிறுத்துவதற்காக சபைக்காக இயேசு தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். எல்லாம் பிரசங்கத்தை கேட்டு ஒரு அம்மாவுக்கு ஆவியில நிரம்பிட்டு கூட்டத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய பிரசங்கம் எப்படி இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கு, ஆவியில நிரம்பிட்டு டமாலி ஒரு சத்தம். என்ன சத்தம் தெரியுமா? இயேசுவின் பிரசங்கத்தை கேட்ட உடனே நீங்கெல்லாம் அப்படி சொல்லி பழக்கம் இல்லை. நீங்க கூடி போனா அப்படி கை தட்டி இருப்பீங்க. சோ அந்த அம்மா ஆவியில நிரம்பி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சோதரம் வாசியுங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம், சோதரம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 11:27. அவர் இவைகளை சொல்லுகையில், எடுத்துட்டீங்களா எல்லாரும்? சோதரம். இப்படி இந்த வார்த்தைகள் முக்கியமான வார்த்தை அண்டர்லைன் பண்ணி வச்சு, சரியா? சோ அவர் இவைகளை சொல்லுகையில், ஏமா ரொம்ப சுலவாயிட்டீங்க சிஸ்டம், சுலவா நீங்க சுலவா? தோத்திரம். தலையை சுத்தி துறை போட்டு புது சிஸ்டமா? தோத்திரம். அப்போ அவர் சொல்றாரு இவைகளை சொல்லுகையில், ஆண்டுடைய வார்த்தையை பேசிட்டே இருக்கிறார். சோதரம். இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கும் போது பாருங்க சோதரா, அந்த வார்த்தையை பேசும்போது என்ன பேசினாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்தோத்திரம், ஏன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு வேத பகுதியை வாசித்தோம் இல்லையா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் வாசித்தோம்ல, அங்கேயும் தாயாரும் சகோதரரும் வெளியில நிக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அங்க அவர் என்ன பேசிட்டு இருந்தார் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சோதரன், ஏன்னா அந்த இடத்துல அவர் பண்ண பிரசங்கம் என்ன? மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அவர் தன்மையில் இருக்கிற தேவனுடைய ஆவியை குறித்தும் பிசாசு துரத்துறதை பத்தியும் சோதரம் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவங்க கேட்கிற அடையாளங்களை குறித்தும் பேசி எச்சரித்து கடிந்து கொண்டு சோதரன் 43வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு காரியம் சொல்ல, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படுது, அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான், பரிசுத்தமாக்கப்படுறான். ஆனா அந்த ஆவி வெளியே போன பிறகு அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையில் கட்டப்படாவிட்டால், கவனிக்கிறீங்களா? அசுத்தாவி வெளியே போன பிறகு மனம் திரும்பிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனா அதற்கு பின்னும் தேவனுடைய வார்த்தைக்குள்ள வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வராவிட்டால் வெளியில போன பேய் 7 பேயை சேர்த்து கூட்டிட்டு வந்து அவனுக்குள்ள குடியிருக்கும். ஒரு காலம் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஒரு நாள் அவன் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறான், ஒரு நாள் அவன் பைபிள் தூக்கிட்டு ஊழியத்துக்கு போயிருக்கிறான், எல்லாம் உண்மை. ஆனா இப்ப அவனுக்குள்ள யார் இருக்கிறா? ஒண்ணு இல்ல, 7 சேர்ந்து 1 7 7 1 7 1. ஆமா, அப்ப அவன் நிலைமை முன்னிலைமையை பார்க்கிலும் இப்படி இருக்கும். அப்பந்தான் அப்படியே இந்த பொல்லாத சந்ததிக்கு சம்பவிக்கும்னு சொல்லும் போதுதான் அவங்க வெளியில நின்றுட்டு இருக்கிறாங்க. அதே பகுதியை தான் லூக்கா 11ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஸ்தோத்திரம். லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து வெளியே போகுது. சோதரம். அந்த ஆவி என்ன செய்து பல இடங்களில் இளைப்பாறுதல் தேடி அலைகிறது, திரும்ப வருது. வந்து பார்க்கும்போது அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குது, ஆனா அந்த வீட்டுல வார்த்தையின்படி வாழ்கிற அனுபவம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட வீடுதான்,
வெண்வஸ்திரம் உடுத்தின வீடுதான், பரிசுத்தமாக்கப்பட்ட வீடுதான், வெள்ளை அடிச்ச வீடுதான். ஸ்தோத்திரம். நல்ல வீடு, ஸ்தோத்திரம். சுத்தமாக்கப்பட்டுச்சு, உண்மைதான். பெருக்கி ஜோடிக்கப்பட்டுச்சு, உண்மைதான். அல்லேலூயா ஆமென் போட்டுச்சு, உண்மைதான். ஆனா அங்க தேவனுடைய ஆவியானுடைய நிறைவு இல்லாததுனால, தேவனுடைய வசனத்தின்படியான வாழ்க்கை இல்லாததுனால திரும்ப ஒரு 7 ஆவியை கூட்டிட்டு வந்து உள்ள குடியிருக்கு. சோ இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லும் போதுதான் அங்க இன்னொரு காரியம். ஒரு அம்மா ஆவியில நிரம்பிட்டாங்க. இப்படி ஒரு செய்தியை கேட்ட உடனே ஆவியில நிரம்பி அந்த அம்மா சொல்றாங்க, 27ஆம் வசனம், சோதரன், அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமாட்டு சொன்னார். எவ்வளவு தைரியம் பாருங்க, கூட்டத்தில் இவ்வளவு சத்தமா பேசுறதுக்கு. நீங்க பேசுவீங்களா? எவ்வளவு தைரியம்! கூட்டத்துக்கு இருந்து சத்தமாட்டு, உம்மை சுமந்த கற்பம், நீர் பாலுண்ட முலைகள் பாக்கியம் உள்ளவைகள், சத்தம் போட்டு சொல்றார். ஆனா ஆண்டவர் இந்த புகழ்ச்சிக்கெல்லாம் ஒருபோதும் மயங்க மாட்டார். இயேசு புகழ்ந்தவனுக்கு ஒரு மாதிரி, இகழ்ந்தவனுக்கு ஒரு மாதிரிலாம் கிடையாது. அவர் எப்பவும் ஒரே மாதிரி தான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யாருக்காகவும் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் வார்த்தை, அவரே வார்த்தை. தெய்வத்துவத்தின் சகல பரிபூரணமும் அவருக்குள்ள வாசமா இருந்துச்சு. அதனால அவர் அந்த வார்த்தையில் இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். அவர் சொல்றாரு, அடுத்த வார்த்தை உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவருக்கு அவர் அப்படி ஆனாலும், அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். தெரியுமா? அப்படின்னா இயேசுவை சுமந்த தாய், இயேசுவை வளர்த்த தாயினே அந்த அம்மாவுக்கே கோயில் கட்டுறான்னா, அவருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்படுகிற உங்களுக்கு அதை விட பெரிய கோயில் கட்டணும். இங்க யாரும் கட்ட மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஆனா பரலோகத்தில் அவரே கட்டுவார். அவரே கட்டி கொண்டிருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஏன்னா நீங்க தான் அவர் குடியிருக்கிற கோயில். என்ன ஒரு உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியுமா? உங்களுக்கு இது தெரியலன்னு நினைக்கிறேன். மரியாளுடைய வயிற்றுல இயேசு எத்தனை மாசம் இருந்தார் தெரியுமா? மரியாளுடைய வயிற்றுல இயேசு எத்தனை மாசம் இருந்திருப்பாரு? சரி, இருந்தார் தெரியுமான்னு கேட்டா, நானா போய் பார்த்தேன். சுகந்திய வேணா பார்த்துட்டு இருக்கோம், எத்தனை மாசமா கன்சீவா இருக்கான்னு எழுதி வச்சிருக்காங்க, கொஞ்சம் தெரியும். அப்படிதானையா? தோத்துறோம். ஆனா இயேசு எத்தனை மாசம் மரியாளுக்கு வயிற்றுக்கு இருந்தானே நானா போய் பார்த்துட்டு வந்தேன். என்கிட்ட இப்படி கேட்கறீங்களே, நீங்க முழிக்கிறது தெரியுது. சரி, ஆனா ஒரு கணிப்பாக சொல்லுங்க, இயேசு எத்தனை மாசம் மரியாள் வயிற்றுல இருந்திருப்பாரு? பெல்டன் ராஜா எத்தனை மாசம் இருந்தா தெரியல. 9ஆவது மாசம் தீபாவளி அன்னைக்கு வெடி போட்டோன்னு அவர் வந்து சாடிட்டாராம். பெல்டன் ராஜாவை பத்தி அத்தை சொல்லுவாங்க, கன்சீவாக பாஸ்டர் தீபாவளி அன்னைக்கு வெடி போட்டாங்கல்ல, வீட்டுல டக்குனு பறந்துட்டான். அப்படிதானே? ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்க, மரியாளுடைய வயிற்றுல இயேசு 9 மாசமோ 10 மாசம். ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்க சீக்கிரம் பிறந்துருன்னு சொல்லுவாங்க இல்லையா? 10 மாசம் கம்ப்ளீட் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆனா 1998ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இயேசு எனக்குள்ள வந்தாரு. இன்னும் எனக்குள்ள இருக்காரு. எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? மரியாள் வயிற்றுல 9 மாசமோ 10 மாசமோ தான் அவர் இருந்தாரு. ஆனா எனக்குள்ள அப்ப உங்களுக்குள்ள நான் ஆலயம்
எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம். எத்தனை மாசமா நீங்க? எத்தனை மாசம்? எத்தனை வருஷம்? சொல்லுங்க, எத்தனை மாசம்? எத்தனை மாசம் நீ என்ன கேட்டுக்கிடுவாங்க. ஆனா நீங்களும் நானும் சொல்ல முடியும், எத்தனை வருஷம் தெரியுமா? நான் என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும் அளவோ நான் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். உள்ள இருக்கிறவர் யாரு? அவர் உள்ள உருவாகணும். கிறிஸ்து எனக்குள்ள உருவாகிட்டே இருக்கிறாரா? அவர் எனக்குள்ள உருவாகி இருக்கிறாரா? கிறிஸ்து எனக்குள்ள உருவாகிட்டே இருக்கிறாரு. அன்னைக்கு 98ஆம் வருஷம் ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதி என்னைக்கு கடைசி வாணிங்கன்னு அந்த நோட்ல எழுதி தருமா, ஒரு அட்டை போடுவான். நீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பதிஞ்சு வைக்கும் போது டேட் என்ன டேட் தெரியுமா? டெலிவரி டேட் என்ன தெரியுமா? எனக்கு டெலிவரி டேட் ஒண்ணு இருக்கு. என்னைக்கு தெரியுமா? அந்த டேட்டை கணிக்கிறதுக்கு எந்த டாக்டராலையும் முடியல. ஆனா அவர் வரும் நாளிலே என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு எக்காலம் கொடிக்கும் போது மத்திய ஆலயத்தை இயேசு வரும்போது நம்முடைய 10,000 தூதர்களோடு அவர் வருவார் அல்லவா? அதுதான் நம்முடைய டெலிவரி டேட். எப்போது வருவீரையா? எப்போது வருவீ? இப்போது கர்த்தாவே, நான் யாருக்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. அந்த டெலிவரி டேட்டை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் விடுதலை ஆக்கினாரு. ஆனா இந்த உலகம் டெலிவரிக்கு முன்னாடி நம்ம அபார்ஷன் பண்றதுக்கு ரொம்ப போராடுது. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அவர் நமக்குள்ள வந்து நம்மை பிரித்தெடுத்த பின்பு இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். திரும்பவும் இந்த பொல்லாத பிரபஞ்சத்துக்குள்ள நம்மை கொண்டு போகிறதுக்கு தான் சத்துரு போராடுறான். திரும்பவும் அந்த பாரம்பரியத்துக்கு இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தார்ல, அதே பாரம்பரியத்தில் கொண்டு நம்மளை வைக்கிறதுக்கு தான் சத்துரு போராடுறான். இந்த சத்தியம் தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள் சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற நீதி உள்ள ஜாதி பாக்கியம் உள்ளது. அதனாலதான் அவர் அவ்வளவு தெளிவா தன்னுடைய சீசர்கள்ட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் இவ்வளவு தெளிவா அவர் பேசுறாரு, எதற்காக இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் நானும் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சோ ஏன் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், எதற்காக அவர் பேசுகிறார், எதற்காக அவர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட சொல்றார் அப்படின்னா, ரொம்ப கவனமா இருக்கு. அவருடைய நாமத்தின் நிமித்தம் இந்த உலகத்தின் பந்த பாசம் ஒருபோது நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க கூடாது. அதுக்காக தான் மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அதற்கு இயேசு, எதுக்கு இவங்க பேதுரு கேட்கிறாரு, ஸ்தோத்திரம். 27ஆம் வசனத்துல பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. எத்தனை பேரு எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றுறீங்க? சிலருக்கு சத்தம் வர மாட்டேங்குது. ஏன்னா விட முடியலையே. விட வேண்டியதை விடாவிட்டால் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். இப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். இப்போ நான் என் கையில, என்னுடைய கரத்துல இவ்வளவு பெரிய ஸ்பீக்கரை நான் தூக்கிட்டு நிக்கிறேன். என்னால தூக்க முடியல, ஆனா நான் இதை தூக்கிட்டு நிக்கிறேன். இப்போ எனக்கு சகோதரி எடிசன் இயேசுவை கொண்டு வராரு. ஓடி வாங்கய்யா, கொண்டு வாங்கய்யா, வச்சுட்டு வராதுங்கய்யா, கொண்டு வராதுயா, வச்சுட்டு வாயா, கொண்டு வர அப்படின்னு சொன்னா, இப்ப இயேசு வேணுமா உனக்கு? இந்த உலகம் வேணுமா? இயேசு கூடயா தரமாட்டீரா? எனக்கு இயேசுவும் வேணும், இந்த உலகமும் வேணும். இயேசுவும் வேணும், உலகமும் வேணும். இயேசுவும் வேணும், பாரம்பரியமும் வேணும். இயேசுவும் வேணும்,
எங்கடா ஊற்றுது? விட வேண்டிய விடு, பெற்றுக்கொள் இயேசுவே. சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதையா, சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குதம்மா. இயேசுவும் வேணும், உலகமும் வேணும்னா வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை ராஜா. ஓ, இந்த உலகத்துக்கு சிறைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் கிறிஸ்துவுக்கு பகைகளாய் இருக்கிறான். எனக்கு இந்த உலகம் வேணும், நண்பர்கள் வேணும், சொந்த பந்தம், இதுதான் எனக்கு எல்லாம் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பகைவன். கிறிஸ்துவ எனக்கு இல்லை. ஏன்னா அவர் சொல்றாரு, நாங்க எல்லாத்தையும் விட்டு பின்பற்றி நம்ம என்ன கிடைக்கும்? மனுஷன் காலம் வரும். இந்த உலகத்துல நீ எதிர்பார்க்காத. இந்த உலகம் உன்னை தூற்றும், இந்த உலகம் உன்னை அவமானப்படுத்தும், நீடிக்கும், கேவலமா பேசும், உன்னை குறை சொல்லும், குற்றப்படுத்தும், காயப்படுத்தும். இதுதான் உலகம், இதுதான் குடும்பம், இதுதான் சொந்த பந்தம் என்பதை ஆண்டவர் உனக்கு காட்டி கொடுப்பார். ஆனால் மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்க போகிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் எவனோ, இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறவன் எவனோ, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அவனுக்கு அருள் செய்வேன். இந்த உலகம் உனக்கு வீட்டில் இடம் கொடுக்காது, இந்த உலகம் உனக்கு சொந்த பந்தங்கள் மத்தியில் இடம் கொடுக்காது, இந்த உலகம் உன்னை மதிப்பான இடத்துல வைக்காது. ஆனா இயேசு வரும்போது இந்த உலகம் அதை பார்த்துக் கொண்டே இருக்கும். மத்திய ஆகாயத்தில் இயேசு வரும்போது இதோ மேகங்களுடைய வருகிறார், கண்கள் யாரும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமியே, கண்மலையின் வெடிப்புகளில் சீரங்களின் மறைவிடங்களில் தங்கும் என் புறாவே, எழுந்து வா என்று சொல்லி அவர் உன்னை அழைக்கும் போது, அந்த நேசரின் சத்தம் உன் காதுகளில் தொனிக்கும் போது, எத்தனை பேர் உன்னை கேவலமா பேசினாங்க, எத்தனை பேர் இந்த பைபிள் எடுத்துட்டு போயிட்டு இப்படி வழங்காம போயிட்டியே, இருந்து அல்லேலியா கூட்டத்துக்கு போயிட்டியே, பெந்தகோஸ்து போயிட்டியே, நீ எல்லாம் உருப்படுவியா, நாசமாதான் போவான்னு சொல்லி உன்னை காரி துப்பினவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது, என் பிரியமே, என் ரூபவதியே, என் உத்தமியே, என் புறாவே என்று அந்த மணவாளனுடைய சத்தம் காதுகளில் தொனிக்கும் போது அவர் உன்னை காட்டி அணைத்து, நெஞ்சார் அணைத்து, முத்தங்கள் கொடுத்து அதனுடைய அன்புகளை நீ மகிழ்ந்து என்று சொல்லும் போது, ஹல்லேலூயா, ஜீவகீதம் சூடும் நேரம் என்ன ஆனந்தம், ஜீவகீதம். நிச்சயெல்லாம் பார்த்து நிற்பான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது ஜீவகிரீடத்தை தலைமையில வைத்து, நீதியின் கிரீடத்தை தலைமையில வைத்து, அலங்காரமான கிரீடத்தை தலைமையில வைத்து, மகிழின் கிரீடத்தை தலைமையில வச்சு, வாடாத கிரீடத்தை மேல வச்சு, கிருபையினால் இரக்கங்களினால் உன்னை முடி சூட்டி, முடி சூட்டு விழா உனக்கு நடக்கும் போது நீ சந்தித்த நிந்தைகள், நீ அவருக்காய் அனுபவித்த பாடுகள், நீ இயேசுவுக்காய் செய்த உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் பறந்து போகும்.
அதுதான் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம். மத்தேயு 19 அதிகாரம் 29 என் நாமத்தின் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம். சொல்லுங்க, என் நாமத்தின் நிமித்தம். வாசிங்க, எடுத்து சேர்ந்து வாசிங்களா. என் நாமத்தின் நிமித்தம். பைபிள் தரமா? என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரர்களாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது அவன் அனாதையா சாவுவான். அப்படிதான் இந்த உலகம் சொல்லும். அப்படியே இந்த உலகம் சொல்லும். இதெல்லாம் விட்டியன்னா அனாதை பணம், நீ அனாதையா தான் சாவுவா. யார் இருப்பா உனக்கு? ஒருத்தன் இருக்க மாட்டான். ஆனா இயேசு இருப்பார். இந்த உலகம் வேணுமா, இயேசு வேணுமா? விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைவான். அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆகிலும், அங்க ஒரு ஆகிலும் போடுறாரு பாருங்க, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஆகிலும், ஆகிலும், ஆகிலும் முந்தினோர். உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து தெரியுமா? உட்கார்ந்தாங்க தெரியுமா? அவங்களை காணல. அவங்க நமக்கு முன்னாடி பைபிள் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க நமக்கு முன்னால அல்லா போட்டாங்க. அவங்க தான் நமக்கு முன்னால மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவங்க தான் நமக்கு முன்னால அபிஷேகம் பெற்றாங்க. அவங்க தான் நமக்கு முன்னாடி ஊழியம் செய்தாங்க. ஆனா உபத்திரவம் வந்தது, பாடுகள் வந்துச்சு, நீண்டைகள் வந்து, அவமானங்கள் வந்தது, பின்னால போயிட்டாங்க. நம்ம இப்ப முன்னால வந்துட்டோம். ஆமென். கிருபையா அவங்களை முன்னால கொண்டு வந்திருக்கிறார். முந்தினோர் அநேகர் பிந்தினர் ஆயிட்டாங்க. கொஞ்சம் நெஞ்ச பேர் இல்ல, கொஞ்சம் நெஞ்ச பேர் இல்ல, அநேகர் பிந்தினோர் ஆயிட்டார்கள். பிந்தினோர் அநேகர் இப்ப நம்ம முன்னால வந்திருக்கோம். தொடர்ந்து முன்னேறி செல்லணுமா? முடிவு யார் கையில தெரியுமா? உன் ஆத்மாவுக்கு நீதான் பொறுப்பு. உன் ஆத்மாவுக்கு நீதான் உத்தரவாதி. அவன் என்ன அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டா, இந்த ஊழியக்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த விசுவாசிகள் என்ன பண்ணாங்க, இந்த பாஸ்டர் எப்படி பேசிட்டாரு, எதை சொல்லியும் சாக்கு போக்கு நீ சொல்ல முடியாது. ஏன்னா உன் கையில வேதத்தை தந்துட்டாரு, உன் கையில கொடுத்துட்டாரு, சத்தியத்தை உன் கையில கொடுத்துட்டாரு. இதுல இப்படி இருக்குங்கிறத சொல்லக்கூடிய ஆட்கள் தான் நாங்க. ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு இந்த சில நேரத்தில் இந்த மருந்து அரைப்பாங்க, இந்த மருந்து அரைச்சு கொடுக்கும் போது கருப்பட்டியை கலக்கி இதெல்லாம் சீனியை கலக்கி ஊத்திடுவாங்க, தோத்துறோம். சில நேரம் சீனி கூடிரும், சில நேரம் சீனி குறைஞ்சிரும். சீனி குறையும் போது கொஞ்சம் கசப்பா இருக்கும். ஆனால் எனக்கு கசந்ததை ஊத்திட்டா நீ போனீங்கன்னா தோத்துறோம். அது என் நன்மைக்காக தான், எனக்குள்ள கொஞ்சம் சளி ஓவரா இருக்கிறதுனால சோத்துறோம். இதை கொஞ்சம் கூடுதலா கொடுத்தாதான் சரியாகும்னு ஒருவேளை அவரு நமக்கு கொடுத்திருப்பான்னு நினைச்சா அந்த சளி இறங்கும். அங்க ஏறிட்டே போவோம். அது தோத்துறோம். அது எங்க போய் முடியும்னு யாருக்கும் தெரியாது. ஆத்மாவுக்கு நீ தான் உத்தரவாதி. ஆத்மாவுக்கு நீ உத்தரவாதி, உன் குடும்பத்துக்கு நீ உத்தரவாதி, உன் தேசத்துக்கு நீ உத்தரவாதி. அந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் உன் கையில தான் கொடுத்திருக்காரு. நீ மற்றவங்களை குறை சொல்லிட்டு ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் அவங்க எல்லாம் நல்லாவா இருக்காங்க, அவங்க எல்லாம் இன்னும் ரொம்ப இப்படியா உத்தமமாவா நடக்காங்க, அதான் சொல்லிட்டாரு. அநேகர் பிந்தினோர் ஆயிட்டாங்க. முந்தி வந்தவங்க தான், முன்னாடி பைபிளை தூக்குனவங்க தான், முன்னாடி முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், முன்னாடியே ஊழியம் ஆரம்பிச்சவங்க தான். ஆனால் அநேகர் பிந்தினோரா மாறி இருக்காங்க. தெரியுமா உனக்கு? அந்த லிஸ்ட் அவர் கையில இருக்கு, உங்க கையில என் கையிலையும் கிடையாது. அந்த லிஸ்ட் அவர்கிட்ட தான் இருக்கு. அந்த லிஸ்ட் நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம பார்க்க வேண்டியது சிலுவையே முன்னால் உலகமே பின்னா, நமக்கு முன்னால் இருக்கிறது சிலுவைதான். உங்களுக்கு எனக்கு முன்னால் இருக்க சிலுவைதான், பாடுதான்,
தான், உபத்திரவம் தான், கஷ்டம் தான், நிந்தை தான், அவமானம் தான், சிலுவை தூக்கிட்டு வர முடியும்னா வா, இல்லைன்னா போ. தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க முடியாது, முடியாது, முடியாது. இல்ல அப்போ அடக்கம் பண்ணிட்டு வரலையா, கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. மறித்தோர் அடக்கம் பண்ண சுவாலிய பாடா போடான்ட்டு உலகம் சொல்லுது, அது என்ன எப்படி போட்டு போயிட்டான். பிதாவின் சித்தம் செய்யறது தான் முக்கியம். உலக வழிபாடுகளின்படி பிழைக்கிறவர்களை போல நம்ம இருக்கக்கூடாது. பிதாவின் சித்தம் செய்கிறோமா? அவன் எப்படி பேசுவான், எவன் எப்படி பேசினா என்ன? நான் நாளைக்கு கஞ்சி இல்லாம இருந்தான் எவனா வந்து உனக்கு கஞ்சி தருவானா? ஐயோ நல்ல ட்ரெஸ் இல்லாம இருக்கே உன பார்த்து தர வருவானா? கடன்ல இருக்கே உன் கடனை நான் கட்டுறேன்னு வேணா சொல்லுவானா? ஒரு ரூபாயில வர மாட்டான். இயேசு மட்டும்தான் கூட இருப்பார். இயேசு மாத்திரமே கூட இருப்பார். நீ கண்ணீர் வடிக்கும் போது கண்ணீரை துடைக்க இயேசுவை தவிர வேறு யாரும் வர மாட்டான். நீ அவமானத்தில் இருக்கும்போது, நீ நிந்தையில் இருக்கும்போது எத்தனை சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில வந்தது கூட தெரியுமா? நான் நிறைய நேரங்களில் மாமா தெரியும். ஏன்னா நாங்க 2 பேரும் காட்டுக்கு போய் குத்திரப்பாஞ்சால போய் மேக்க மலைக்குள்ள போய் எத்தனை நாட்கள் விழுந்து கிடந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்திருக்க தெரியுமா? அவ்வளவு நிந்தைகள், வேதனைகள் அனுபவிச்சிருக்கிறேன். எத்தனை பாடுகள். அடுத்த மாதம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. நம்ம சபை முதல்ல ஆரம்பித்த நாள். ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்த ஆராதனை அன்னைக்கு முதல் வாரம் அன்றைக்கு நம்ம சபையில ஒரு விசேஷித்த சாட்சி இருக்கு, ஊழியம் இருக்கு அன்னைக்கு. தோத்திரம் அல்லேலூயா. ஸோ இந்த உலகத்திலிருந்து அவர் பிரித்து எடுத்திருக்கா. பின்னால போயிடாதுங்க. திரும்ப நான் பேச நினைக்கல, முடிக்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்ல என்ன என் மனசுல ரொம்ப தூண்டிட்டு இருக்கனால சொல்றேன். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்தாரு. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அதை சொன்னார் இல்லையா? ஸ்தோத்திரம். பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று நம்மை பிரித்தெடுத்து, பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று நம்மை விடுவித்தார். அந்த விடுவித்தவரை விட்டு அந்த கலாத்திய திருச்சபையில நடந்த ஒரு காரியம், கலாத்திய சபையில நடந்த காரியம் என்ன தெரியுமா? சோதரம் 6வது வசனத்துல எழுதுறாரு. எதுக்காக இந்த நிருபத்தை எழுதுறாங்க கவனிங்கள். 6ஆம் வசனம். ஸ்தோத்திரம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை விட்டு இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்க இவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டு வேற ஒரு சுவிசேஷத்துக்கு திரும்புறீங்க. கிருபையினால் அழைத்து ரட்சித்து ஆவிக்குரிய அனுபவத்தை தந்து ஆவிக்குரிய சபையில கொண்டு வச்சா கழுவப்பட்ட பண்ணி எங்க போவோமா? திருப்பி அது எங்க போவோம்? நாய் கட்டிட்டு திருப்பி என்ன செய்யுமா? அங்கதான் போய் நிற்கும். அதை ஒண்ணும் பண்ண முடியாது. சில பிறவி குணம். ஆனா ஒரு ஆச்சரியம், ஏண்டா இவ்வளவு கிருபையா ரட்சித்தாரே, கிருபையினாலே அழைத்தாரே, ஊழியம் கொடுத்தாரு, வேதத்தை கொடுத்தாரு, அபிஷேகத்தை கொடுத்தாரு, வல்லமை கொடுத்தாரு, வரங்களை கொடுத்தாரு, ஜெபத்தை கேட்டு எத்தனை அற்புதங்கள் செய்தார், எத்தனை அதிசயங்கள் செய்தார். ஆனா இவ்வளவு சீக்கிரமா அவரை விட்டுட்டு வேற ஒரு சுவிசேஷத்துக்கு, வேற ஒரு சுவிசேஷத்துக்கு, உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஊழியத்தை விட்டுட்டு வேற ஒரு வீட்டுல திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். நான் ஆச்சரியப்படுகிறேன். 10வது வசனத்துக்கு வாங்க வேகமா. சோ இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா, மனுஷரையா தேவனையா, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். எனக்கு மனுஷனை நான் பிரியப்படுத்துறவனா இருந்தா இதை விட எவ்வளவு உயர்வு கிடைச்சிருக்காங்க. மனுஷர்களை பிரியப்படுத்தி நான் பிரசங்கம் பண்றவனா இருந்தா இதை விட பெரிய கூட்டம் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வெளியே போனது எங்க தெரியுமா? பிரசங்கம் எங்களை குத்தி பேசிட்டாரு, கடினமான உபதேசம். அவங்களை பிரியப்படுத்துற மாதிரி என்னால பேச முடியல. ஏன் பேச முடியல? மனுஷனையா தேவனையா,
யாரை நாடி போதிக்கிறேன்? எதுக்காக நான் போதிக்கிறேன்? எதுக்காக நான் பிரசங்கம் பண்றேன்? நான் நல்லா ஜாலியா சிரிச்சு பேசி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா, நீ எப்படி வேணாலும் போயிட்டு வா, ஆண்டவர் உன் கூட இருப்பார்னு சொன்னா காணிக்க கூடுதல் வரும். பாஸ்டருக்கு கூட கொஞ்சம் காணிக்க, நம்ம பாஸ்டர் என்ன நேசிச்சு கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். இப்ப தசமாவும் கொடுத்தவனும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் தோத்திரம்? இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா நம்ம இங்க கொடுக்க நம்மளே கஷ்டத்துல இருக்கோம். ஆமா வாக்கம், அது அங்க கொடுக்கணும் இங்க கொடுக்கணும், இவருக்கு என்ன இது, இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு. நமக்கு பிரியமாய் பேசுகிற எத்தனை ஊழியக்காரங்க இருக்காங்க, அத்தனை பேருக்கும் பங்கு போட்டு கொடுப்போம். அப்படி எல்லாம் போவோம், அங்க இருப்பாங்க. நாங்கெல்லாம் பணத்துக்காக ஊழியத்துக்கு வரல. பணம் முக்கியமா இருந்தா நான் பம்பாயிலே இருந்திருப்பேன். பணம் சம்பாதிக்கிறது பெருசா இருந்தா நான் வேலை செய்ய திராணி இல்லாம பைபிள் எடுத்துட்டு வரலங்க. தெம்பு இல்லாம பைபிள் எடுத்துட்டு ஊழியத்துக்கு வரல. ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட எத்தனையோ பேருக்கு நன்மை செய்திருக்கிறேன். ஆனா எவன்ட்டு 5 பைசா கமிஷன் வாங்கினது இல்லையே. நீங்க எத்தனையோ பேர் பைபிள் எடுத்துட்டு கமிஷனுக்காக அலைகிறவங்களை பார்த்திருக்கேன்னு. ஏன்? பணத்துக்காக வரல, பணத்துக்காக ஊழியம் செய்யல. கிறிஸ்துவின் கிருபையினால் அவர் என்னை அழைத்திருக்கிறாரு. அவருடைய ரத்தம் இன்னைக்கு பாய்ந்துட்டு இருக்குது. அந்த ரத்தம் வீண் போகக்கூடாது. அந்த ரத்தத்தினால இன்னும் திரளான மக்கள் கழுவப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரே காரியத்துக்காக தான் இன்னைக்கு ஊழியத்தை செய்றேன். அதுக்காக இன்னும் ஒரு பெரும் கூட்டத்தை அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். ஆனாலும் பெருங்கூட்டம் வந்துச்சோ இல்லையோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் யார வேணா சேவிக்க போறீங்க, போங்க, யார வேணா சேவிச்சுங்க, நீ யார வேணா சேவித்து பார். ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை கண்ணீர் பள்ளத்தாக்குகள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் கைவிட்டாலும் கர்த்தரை மாத்திரம் சேவிப்பேன். கர்த்தரை மாத்திரம் சேவிப்பேன். கர்த்தரை மாத்திரம் சேவிப்போம். கர்த்தரையே சேவிப்போம். அவர் தான் ரட்சித்தார். அவர் தான் எனக்காக ரத்தம் சிந்தினார். அவர் தான் எனக்காக ஜீவனை கொடுத்தார். அதனால வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, செத்தாலும் இயேசுவுக்காக. பைபிள் எடுத்த நாள்ல தீர்மானம் பண்ணியாச்சு. இனி இந்த உலகத்துக்காக வாழ போறதில்லை. உலகத்துல வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. கல்லறை கிடைக்குமா, கல்யாணம் நடக்குமா, இதுக்காக எல்லாம் வரலங்க. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, செத்தாலும் இயேசுவுக்காக. ஆமென். அதுதான் சார், நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால், காணிக்கப்பட கத்தர் கொடுக்கிறாரு, இதை எடுத்து சபை கட்டத்துக்கு ஊழியத்துக்கு வட இந்தியா மிஷனரி பணிக்கு விளைக்கிறேன். நான் என்ன கொடுக்கிறேன்? என் பிள்ளைங்க கொடுக்கிறது தான் நான் கொடுக்கிறேன். வீடு பிரதிஷ்டை கூட ஒரு பேண்ட் நான் எடுக்கல. ஏன் தெரியுமா? என் பிள்ளைங்க சட்டம் மட்டும் தான் கொடுத்தாங்க, பேண்ட் கொடுக்கல. நான் போய் எடுக்கல. காணிக்கப்படத்தை எடுத்து கத்தருக்காக செலவு பண்ணணும், மிஷனரிகளுக்கு கொடுக்கணும், விதவைகளுக்கு கொடுக்கணும், அனாதைகளுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருப்பேன். ஆனா எனக்கு ஒரு பைசா செலவு பண்ண, பிள்ளைகளுக்கு செலவு பண்ண கொஞ்சம் யோசிப்பேன். அதுக்கு எனக்கு உரிமை இல்லாம இல்லை. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாகணும் கத்த கட்டளையிட்டு இருக்கிறாரு. இந்த பாரத்தை உங்க மேல சுமத்த முடியும். ஆனால் அப்படி இல்லை. அது தேவனுக்காக, தேவனுடையது, தேவன் கொடுக்கிறது, அது ஆண்டவருக்காக கொடுக்கும். ஆனா அதை எடுத்து நான் சொந்த பந்தம், குடும்பம், நண்பர்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நான் உட்கார்ந்துருந்தேன்னா எனக்கு எல்லாரும் என்ன நேசிப்பாங்க, எல்லாரும் என்ன மதிப்பாங்க, எல்லாரும் எனக்கு நம்ம ஆகா அப்படியாக எப்படியாக ஆபிரகாமுக்கு காணாதுன்னு சொல்லி அவளே ஓடி வருவான். ஆனா நான் எவனுக்கும் கொடுக்கல, நான் கர்த்தருக்காக செய்றேன். அதனால இந்த உலகம் பகைக்கும். நான் மனுஷனையா தேவனையா? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. நீ மனுஷனை பிரியப்படுத்தினா நீ கிறிஸ்துவுக்கும் மனுஷனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய விரும்பினா, நீ 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய விரும்பினா அது நடக்காது. ஒண்ணு ஆண்டவர், இல்லைன்னா உலகம். 2ல ஒண்ணு. எது வேணுமோ அதை நீ செலக்ட் பண்ணிக்க. ஆண்டவர் சொல்ல, உனக்கு முன்பாக நன்மையும் வைக்கிறேன், தீமையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன், ஜீவ வழியை வைக்கிறேன், மரண வழியை வைக்கிறேன். வாட் இஸ் யுவர் வாண்ட்? டேக் இட். உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்க. இயேசு யாரும் கட்டாயப்படுத்தல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா, நீ என்கிட்ட வந்தீன்னா நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்துல வருகிறவன் புறம்ப தரல. ஆனா யாரையும் இயேசு கட்டாயப்படுத்தல.
இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தல. நீங்களும் நானும் யாரையும் கட்டாயப்படுத்தணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா கட்டாயப்படுத்தி விற்கிறதுக்கு இந்த உலகத்துல வேலை போகாத ஒரு ப்ராடக்டை தூக்கிட்டு நம்ம அலையலைங்க. விலையேற பெற்ற தீரத்தோமை அவர் விழாவிலிருந்து பாடுதே. நீங்க பார்த்தா ஒரு நாள் கதவை தட்டுற சத்தம். யார்கிட்ட நீ கேட்டா, நாங்க இந்த ஊர்ல இருந்து வருகிறோம், இந்த சோப்பு பொடி வச்சிருக்கோம், சர்ப்பு பொடி வச்சிருக்கோம், இந்த லிக்விட் வச்சிருக்கோம், இதை நீங்க வாங்குனீங்கன்னா நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறோம். ஏன் கடையில கொண்டு போய் விற்க முடியல, விலை போகல, வீடு வீடா போய் இப்படியாக்கா அப்படியாக்குன்னு சொல்லி எப்படியாவது தள்ளிலானே அவன் அந்த விலை போகாததை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா உங்ககிட்ட எனக்கிட்ட இருக்கக்கூடிய ரட்சிப்பு விலையேற பெற்றது. இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால்தான் நம்மை ரட்சித்திருக்கிறான். இவ்வளவு சீக்கிரமா அதான் சொல்றாரு. சோதரம் என்னால தைரியமா சொல்ல முடியும். 11ஆம் வசனம். சோதரம் மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம், நான் உங்களுக்கு பண்ற பிரசங்கம், நான் உங்களுக்கு சொல்ற உபதேசம் மனுஷனுடைய யோசனையின்படி ஆனது அல்ல, மனுஷனுடைய யோசனையின்படி ஆனது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏன்னா நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனாலே கற்றதும் அல்ல. இயேசு கிறிஸ்துவே இதை வெளிப்படுத்தினார். இயேசுவே வெளிப்படுது அவருடைய வார்த்தை. சோ இந்த ஒரே ஒரு காரியத்தை உங்களை முன்னிறுத்தி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைய நேரங்கள்ல ஸ்தோத்திரம், நிறைய சூழ்நிலைகள்ல ஸ்தோத்திரம் நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை விட்டு சிலுவையை விட்டு விலக பண்ணுகிற காரியம். ரொம்ப கவனமா இருங்கள். இதை கட்டாயம் சொல்லும்படி ஆண்டவரை பாரப்படுத்துறதுனால சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம், இந்த அதிகாரத்துல வரும்போது அதுக்கு முன்பாக 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் உங்களுக்கு முன்னால வைத்து உங்களை அழைத்து செல்லும்படி விரும்புகிறேன். ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? எத்தனை பேருக்கு அதை நிச்சயம் இருக்குது? எத்தனை பேருக்கு அதை நிச்சயம் இருக்குது? இனி நான் அல்ல, சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்ப சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு, இயேசு சிலுவையில் இருக்கிறாரு. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இப்போ சிலுவையிலிருந்து இறங்கி வா. அவரால் இறங்க முடியுமா முடியாதா? ஹலோ, இறங்க முடியுமா முடியாதா? சிலுவையை விட்டு இறங்க இயேசுவால முடியுமா முடியாதா? சில நேரங்கள்ல நம்ம நினைச்சா சில காரியத்தை செய்ய முடியும், முடிஞ்சா செஞ்சு பாரு அப்படிமா. என்னால முடியாம நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் சிலுவையில் இருக்கிறேன், நான் சிலுவையில் இருக்கிறேன் கிறிஸ்துவுடனே கூட. முடியும் முடியோடு நான் செஞ்சா நான் கிறிஸ்துவை விட்டு விலகின மாதிரி ஆயிரும். ஏன் சில கேட்பாங்க, ஏன் நீங்க செஞ்சிருக்கலாமே? செய்யலாம், செய்ய முடியாத விஷயம் இல்லை. நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய என்னால முடியும். ஆனா அந்த நான்கிறது செத்து போச்சு சிலுவையில. நான்கிறது அடக்கம் பண்ணியாச்சு, நான்கிறத பொழைச்சாச்சு. அதனால அதான் போன வாரத்துல மணியை சொன்னாரு, நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை செவ்வையாக்கு. அந்த நான்கிறது தான் சாகணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி 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 சில வாய் திறக்கலையா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைச்சிருக்கிறார். 21ஆம் வசனம். நான் கிறிஸ்துவுடைய கிருபையை விருதாவாக்கல. எனக்கு கிருபை தந்தார், அதை நான் வேஸ்ட் பண்ணல, விருதாவாக்கல. ஆனால் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கிறவன் யாரு? நீ என்னத்துலடா மயங்கிட்டா? சில மயங்கிறதால என்ன செஞ்சா? மயங்கிடுறான். எதுல? ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே,
உன் கண்ணுக்கு முன்னால சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை பார்த்து அவருடைய காயங்களிலிருந்து வடிந்து ஓடுகிற அந்த ரத்தத்தை நீ பார்த்து அவருடைய சிரசுல முள்முடி சூட்டப்பட்ட அந்த காட்சியை கண்டு கதறி அழுது கண்ணீர் வடித்து அப்பாவுடைய கிருபையில உன்னை அர்ப்பணித்து பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தவான்களுடைய கூட்டத்துக்கு நேராக திரும்பி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இணைக்கப்பட்டு பரிசுத்தால் வாழ்க்கைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் உனக்குள்ள ஒரு நேரத்தில் வந்துச்சு இல்லையா? அந்த ஒண்ணு நான் அறியணும் நீ விரும்புறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயா விசுவாசத்தின் கேள்வியினாலேயா எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள். உங்க ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துங்க. ஸ்டார்டிங்ல நல்ல ஆவியில ஆரம்பம் பண்ணீங்க, நல்ல ஜெபத்தோடு ஆரம்பம் பண்ணீங்க. ஊர்ல அத்தனை பேர் எதிர்த்த போதோ, குடும்பத்தில் அத்தனை பேர் எதிர்த்த போதோ, சொந்த பந்தங்கள் எதிர்த்திருந்த போதோ, சுற்று வட்டாரத்தில் அத்தனை போராட்டங்கள் வந்த போதோ ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களா? அவ்வளவு முட்டா பயக்கலாவா இருக்கீங்க? அப்படி இல்லையா? அப்படி இருக்கா இல்லையா? அப்படிதானே? அப்படி இல்லையா? மாத்தி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். தோத்திரம். நீங்கள் இத்தனை அதுக்கு இதை மாற்றம் இருக்கும். இத்தனை புத்தினரா, இத்தனை பாடுகளையும் வீணாவா பட்டீங்க? இத்தனை பாடு வாத்துவாக்கு நீதான் உத்தரவாதி. நீ பட்ட பாடு என்ன? இயேசுவுக்காக பைபிளை தூக்கி சுமக்க ஆரம்பித்த போது எத்தனை கேவல காரி மூஞ்சில துப்புனா இல்லையா? அதையும் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு நான் இயேசுவுக்காக வாழ்வேன்னு வந்த நீ இந்த உலக மனுஷன் சொன்னதை கேட்ட அந்த விசுவாசி அவ சொல்லிட்டா, இவா சொல்லிட்டா, அந்த பாஸ்டர் அப்படி பேசுறா, இந்த ஊழியக்காரன் இப்படி, அவங்க இப்படி பண்ணிட்டா, இவங்க இப்படி பண்ணா, அதெல்லாம் பார்த்து ஆவியினால் ஆரம்பம் பண்ண நீ மாம்சத்துல முடிவு பெற போறியா? நமக்கு முன்னால நிறைய பேர் ஆவியில ஓட்டத்தை ஆரம்பிச்சாங்க, மாம்சத்துல போய் முடிச்சிருக்காங்க. முடிவு மாம்சத்துல போய் நின்றுட்டு மாம்சத்துல முடிவு பெற போறீங்களா? இத்தனை புத்தினரா, இவ்வளவு பாடுகளை வீணாவா பட்டீங்க? அவைகள் வீணாய் போயிற்றோ. உங்களுக்குள்ள ஆவியை அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர் இந்த கிரியைகளுக்காகவா செய்தாரு? இல்ல கிருபையினால விசுவாசத்தை கொண்டு செய்தாரா? விசுவாசத்தினால உன்னை நீதிமானாக்கினாரா? ஏன் ஏன் விசுவாச மார்க்கத்தார் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆமென். அதனாலதான் சொல்றாரு 9ஆம் வசனம், அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுறாங்க. செத்தவரை ஆசீர்வதிக்க முடியாது. மக்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா? செத்து போன எங்க தாத்தா வந்து ஆசீர்வதிப்பாரு, எங்க பாட்டி வந்து ஆசீர்வதிப்பா. செத்தவ கதை முடிஞ்சு, செத்தவன் எவனும் திரும்ப வர முடியாது. எந்த கதையில கொண்டு வச்சாலும் ஒரு நாள் வரும், வெள்ளை சிங்காசனத்தில் இயேசு உட்காரும் போது மரித்தோர் நியாய தீர்ப்படைபடி எழுந்து வருவாங்க. அதுக்கு முன்னால செத்தவன் எவனும் யாரையும் ஆசீர்வதிக்க வர முடியாது. எவ்வளவு பெரிய பரிசுத்தவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உத்தமனாக இருந்தாலும் சரி, செத்தவன் திரும்ப வந்து யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. ஆனா விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுறாங்க. எப்படின்னா நீதிமானாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதைத்தான் சொல்றாரு 8ஆம் வசனத்துல, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆபிரகாமுடைய சந்ததினா கிறிஸ்து, கிறிஸ்துவுக்குள்ளதான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். எனவே கிறிஸ்துவுக்குள்ளாக 27ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதனால 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் புத்திரராக இருக்கிறீர்கள். பக்கத்துல எப்படி சொல்லுங்க, நீங்க தத்து பிள்ளை இல்லை, உங்களை தத்தெடுத்துங்க கொண்டு வரல. புரியுதா? பெத்தெடுத்து கொண்டு வந்திருக்கு. ஹலோ, கிறிஸ்துவுக்குள்ள சுவிசேஷத்தினால நான் உங்களை பெற்றேன். நீங்க பெத்தெடுத்த பிள்ளை, நீங்க தேவனாலே பிறந்தவர்கள், நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். அதனால அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற
புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். அப்பா அப்பா பிதாவே என்று என்னை கூப்பிட செய்வீரையா. இல்லைன்னா எப்படி தெரியுமா கூப்பிடுவோம்? கடவுளே, சாமியே, கர்த்தாவே, ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டு இருக்கணும். சிலர் என்ன அப்படி கூப்பிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இன்னும் பிள்ளையாகாம இருந்தா தயவு செய்து உங்கள்கிட்ட அன்பா கேட்கிறேன், இயேசுவின் பிள்ளையா மாறிடுங்க. கர்த்தாவே, ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே. இந்த மலையாளிகள் ஜெபிக்கும் என்ற கர்த்தாவே அப்படி என்ற கர்த்தாவே. இந்த அன்ற கர்த்தாவே உன்ற கர்த்தாவே எல்லாம் இல்லை. என் அப்பா, என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்ளு தகப்பனே. அந்த உரிமை உள்ள பிள்ளை. அதனால இனி இனி 7ஆம் வசனம், இனி அடிமை அல்ல பிள்ளை. சொல்லுங்க சொல்லுங்க, நான் இனி அடிமை அல்ல. சொல்லுங்க, நான் இனி அடிமை அல்ல. சொன்னா முடிப்பேன், எல்லாம் முடிக்க மாட்டேன், போயிட்டே இருக்கும் பாத்துக்க. நான் இனி அடிமை அல்ல பிள்ளை, கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரன், தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறேன். அதனால நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீங்க. சரியா? கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய பிள்ளையா மாறி கர்த்தருடைய பந்தியில நீங்க பங்கெடுத்து பாதம் கழுவி திருவிருந்து எடுக்கிற இந்த அனுபவத்துல நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க தேவர்கள் அல்லாததுக்கு அடிமையா இருந்தீங்க. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும். அதுல பலம் இல்லைன்னு தானே ஆண்டவர்கிட்ட வந்தோம். ஹலோ, அதுல பலம் இல்லை, நம்மளை ரட்சிக்க அதுக்கு திராணி இல்லைன்னு தானே ஆண்டவர்கிட்ட வந்தோம். அந்த உபதேசம் தப்புன்னு தானே பைபிள் எடுத்துட்டு ஆவியில நிரம்பி ஆராதிக்கிற கூட்டத்துக்கு வந்தோம். வந்தோமா இல்லையா? அது தப்புன்னு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தியா, அது சரிதான்கிட்ட வந்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தியா? அந்த தெளிப்பு ஞானஸ்நானம் தப்புன்னு தானே வந்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தா? வேதத்தின்படி அந்த உபதேசம் தவறுன்னு தானே வந்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தா? பாதம் கழுவி ஆண்டுடைய வார்த்தையின்படி ஒருவர் கால ஒருவர் கழுவி எடுக்கிற திருவிருந்து தான் கரெக்ட்னு சொல்லிதானே அங்க போய் வாயை பழந்து நிக்க மாட்டேங்கிட்டு வந்தா? அது சரியா இது சரியா? அது சரியா இது சரியா? அது சரியா இது சரியா? நீ இப்ப வசனத்தின்படி இருக்கியா இல்ல இதுக்கு முன்னாடி வசனத்தின்படி இருந்தியா? இப்ப சத்தியத்தை அறிந்திருக்கல்ல, இப்ப வசனத்தின்படி வந்திருக்கல்ல, இப்ப தேவனை ஆராதிக்கிறதுக்கு தெய்வ சமூகத்துல பரிசுத்தவானுடைய கூட்டத்தோட சோதரனுடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட அனுபவத்துல சோதரம் இன்னைக்கு முந்தினோர் பிந்தினோரா மாறி இருந்தாலும் நீங்களும் நான் அவருக்குள்ள நிக்கிறோம்ல. இப்ப தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அந்த வழிபாடுக்கு எந்திரிக்க கடவும், முழங்கால் படியிட கடவும், உட்கார கடவும், சமாதானத்தோடு சென்று வர கடவும். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அப்ப உனக்குள்ள இயேசு இருக்காரா பேய் இருக்கா? ஒண்ணு போய் 7 எண்ணத்தை சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கா இல்ல உள்ள இயேசு இருக்காரா? இயேசு இல்லாட்டும் பழைய ஜெபம் நடக்கும். ஏற்கனவே ஜெபம் பண்ணி பழக்கம் இருக்குல்ல, ஏற்கனவே அந்நிய பாஷை பேசி பழக்கம் இருக்குல்ல. சிம்சன் என்ன சொன்னா, நான் எப்பவும் போல எழுப்பி போவேன். ஆனா கர்த்தர் கூட தன்னை விட்டு போனதவன் அறியாதிருந்தான். ஏன் மறுபடியும் அடிமைப்படும்படி விரும்புகிறாய்? மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாள் பார்க்கிறல்ல, நாள் பார்க்கிறல்ல, மாசம் பார்க்கல, அமாவாசை பௌர்ணமி பார்க்கல, அஷ்டமி நவமி பார்க்கல, கால
துன்பங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணா போயிற்றோ என்று பயந்திருக்கிறேன். ஏன்னா சிலர் என்ன சாஸ்திரம் பார்க்கறத விடல, ஜாதகம் பார்க்கறத விடல, கைரேகை பார்க்கறத விடல, ஜோசியம் கேட்கறத விடல, வாஸ்து பார்க்கறத விடல. பயந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். 16ஆம் வசனம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே சத்துருவானேனோ. என்னைக்கு நம்ம சத்துருவான் நினைக்காத தெரியுமா? நம்ம சத்தியத்தை சொல்றோம். சத்தியத்தை சொன்னா யார் நமக்கு சத்துரு? அதனால சத்தியத்தை சொன்னா சத்தியமா ஏற்றுக்கொண்டா நல்லது. ஸ்தோத்திரம். அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல் மனதோடு அப்படி செய்யாம, சிலர் என்ன மனசுல செய்யறாங்கிறது நமக்கு தெரியும். நல் மனசோடு அப்படி செய்யாம நீங்களும் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்ட வேண்டியது நல்லதுதான், ஆனா அது எப்பவும் இருக்கணும், நல்ல விஷயத்துல இருக்கணும். ஆனா தேவனுக்குள்ள இல்லாத, வார்த்தையின்படி இல்லாத காரியத்துக்கு எல்லாரும் வைராக்கியம் காட்டுதான் நாம போய் வைராக்கியம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் சொல்றாரு, சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஏன்னா சோதரம் 2 விஷயம் இருக்குது, எப்பவுமே 2 காரியம் இருக்குது, அதை மட்டும் ஒருபோதும் மறந்துடாதீங்க. 22ஆம் வசனத்துல சொல்ற, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒருவன் அடிமையானவரிடத்துல பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்துல பிறந்தவன். அடிமையானவரிட பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்துல பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இந்த 2 அர்த்தம் உள்ளவைகள், ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த 2 ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள். ஒன்று சீனாய் மலையில உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. ஆனால் ஆகார் அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை, அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, அவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டு கிடக்கிறார். ஆனால் மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடிய மகிழ்ந்தது, கற்ப வேதனைப்படாதவளே கழிப்பாயிலும் யார் பறி. புருஷன் உள்ள ஸ்திரீகளை பார்க்கல புருஷன் இல்லாத ஸ்திரீக்கு அதிக பிள்ளைகள் உண்டு. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறோம். எத்தனை பேர் வாக்கு தத்தத்தின் பிள்ளையா இருக்கிறீங்க? ஆமென். ஆனா ஒண்ணு, மாம்சத்தின் படி பிறந்தவன் ஆவியின் படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. மாம்சத்தின் படி பிறந்தவன் ஆவியின் படி பிறந்தவனை அப்போ எப்படி துன்பப்படுத்தினானோ அதே போல இப்பமும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவன் கூட சுதந்திரவாளியா இருக்க மாட்டான். அடிமைக்கு பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவனுக்கு சுதந்திரமா இருக்க முடியாது, அவங்க ஒத்து போக முடியாது. அடிமையும் சுயாதீனம் உள்ளவனும் ஒரு காலமும் ஒத்து போக முடியாது. இந்த உலகமும் கிறிஸ்துவும் ஒரு காலம் ஒத்து போக முடியாது. விசுவாசி அவிசுவாசி கூட ஒரு காலம் ஒத்து போக முடியாது. கிறிஸ்துவும் பேலியாலும் ஒருபோதும் ஒத்து போக முடியாது. தேவனுக்கும் சாத்தானுக்கும் 2க்கும் சேர்த்து ஒத்து போக யாராலையும் முடியாது. அதனால அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்படி இருக்க நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகள் அல்ல, சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளைகள். அதனால் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருப்போம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, துதிக்கிறோம் அப்பா, உங்க பிரசன்னத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீ வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீரே. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் என்னோடு பேசினார், முகமுகமாய் பேசினார், வார்த்தை வெளிப்பட்டதே, உமக்கு மகிமை தருகிறேன் அப்பா. என்னுடைய பலத்தினாலேயும் என்னுடைய பராக்கிரமத்தினாலேயும் ஒன்றுமே இல்லை. நான் சிறுக நீர் பெருக வேண்டும் அப்பா, நான் சிறுக நீர் பெருக வேண்டும் அப்பா. பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீங்க ஆட்கொண்டு நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும்
உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் எழும்பி நிற்போம். காணிக்கை கத்தருக்கு நாம் கொடுக்க போகின்றோம். ஒரு அறிவிப்பு. ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னது போல வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி நம்ம பணகுடியில் முதல் முறையாக ஜூலை மாதம் 7ஆம் தேதி தான் ஓலை ஷெட்டு போட்டு நம்ம ஊழியத்தை ஆரம்பித்த நாள்.